முதல்ல இந்த சம்பவம் நடந்தப்ப அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறப்ப நான் இதை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலை, சிவபெருமான்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது சிறுபான்மைகளுக்கு தான் இங்கே அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னவர் அந்த சிசிடிவி வெளியானதுக்கு அப்புறம் பேச்சை மாற்றினார். நான் 100க்கு பல முறை ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், 15க்கும் மேற்பட்ட முறையில் நான் அதிகாரிகள்கிட்ட பேசிட்டேன், ஆனாலும் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறாரு. இது அவர் சொல்கிறது அவர் சிவன்கிட்ட வேணாரோ என்னவோ தெரில. அவர் சிவன்கிட்ட ஒருத்தன் எப்படி வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. அதை அவங்க உடலை வருத்தி அவன் மனசு எப்படி மோசமான மனது இருந்தாலும் கூட அந்த மனதில் அழுக்கு இருக்கும், சாதி ஏற்ற சிந்தனைகள் இருக்கும், மத சிந்தனைகள் இருக்கும், தன்னல நோக்கம் இருக்கும். இதையெல்லாம் கடந்து அவனை இறைவன் வேண்டணும், ஒரு நாயை போல வேண்டணும், நாயை போல வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர். விலங்கு மலத்தால் விமலா எனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்வுருகி நீள் கடல்கள் காட்டி ஞாயிற் கிடையாய் கிடந்து தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்கிறார். நாயை போல உன்ட்ட வேண்டின எனக்கு அருள் பாலி அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் பாடுறாரு. விலங்கை போன்று என் மனசு இருந்துச்சு, அதுலேருந்து தான் விலகி உன்னுடைய பாதங்களை பணிந்து நான் கேட்குறேன், எனக்கு அருள் புரிவாயான்னு கேட்குறார். இப்படி தான் இறைப்பணி இருக்கணுமே தவிர சிவனை வேண்டணும்னு சொல்லிட்டு நான் சொல்லல, சிவனை இறை மறுப்பாளர்கள் சொல்லல, மற்ற தமிழ் சிந்தனையாளர்கள் சொல்லல, மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இவர் சிவன்கிட்ட வேண்டாரா அப்படின்னு சொல்லல, சிவன்கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு இருக்கட்டும். அதே மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சிவனை மாணிக்கவாசகரை விட புகழ்ந்து பண்ண ஒரு பெரிய அறிஞர் யாரும் கிடையாது, ஒரு இலக்கியவாதி வேறு யாரும் கிடையாது. என்ன சொல்றாருன்னா, சாதி குலம் பிறப்பு எனும் சுழிப்பட்ட திடமாறும் ஆதமிலி நாயனை அல்லலிருத்து ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்னு பாட்டிருக்காரு. சாதி குலம் பிறப்பு எனும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதி இளம், அந்த சுழியில் சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சாதி குலம் பிறப்பு எனும் சுழிப்பட்டு தடுமாறும் அப்படின்றாரு. அந்த சாதி குலம் பிறப்பு என்பதே ஒரு சுழி, ஒரு சூழ்ச்சி, ஒரு சுழல். அந்த சூழ்ச்சியில் நீங்களாம் சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இவர் எங்கே இருக்காரு? இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இந்த ஆதீனம் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இவர் அந்த சாதி குலம் பிறப்புங்கிற அந்த சூழ்ச்சியில், அந்த சுழலில், அந்த சிக்கலில் சிக்கி இருக்காரு. அதனால தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி வன்மத்தை பரப்புறாரு. அருணகிரிநாதர் இந்த குரானே படிப்பார். எங்கேயும் சொல்லி குல்லா போட்டிருக்காங்க, அது மீன்ஸ் என்ன?